மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? தியாகத்தோட ஒரு காதலை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சு வாழக்கூடிய நபர்களும் இவங்களா இருப்பாங்க. பட் இவங்களோட அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு போகும்போது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு குடும்ப பொறுப்பு, இவர் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு போகுது அப்படின்னா மகர ராசியில் அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி? மேக்ஸிமம் இந்த லவ் லைஃப்பில் எங்கே இஷ்யூ வரும், ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இவங்களோட சோல்மேட்ஸ் என்ன மாதிரி மேம் இருப்பாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சோல்மேட்ஸ் அமையிறது எந்த மாதிரி இருக்கும்? ஸோ சொல்லாமையே இவங்களுக்கான அனைத்து வேலைகளையும் இவங்க அழகாக செய்யக்கூடிய. இவங்களோட பிரிவு அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் கர்மா எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க மகர ராசியை பொறுத்த? எதுவுமே இல்லாத மாதிரி ஆள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்னால் வரக்கூடிய விஷயம் அங்கே தான் வந்து பிளவு பிரிவு. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்கும்ல மேம், அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால், என்ன பெரிய ஆளாக வேணால் ஆகலாம், அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை, என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயே வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு நூல் இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசம்ன்றது, ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி அவனை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா மேம்? அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? லவ்வே லேட்டாக தாங்க வருது, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது மகர ராசி. மகரம்னாலே சனி தாண்டா அதிபன். இவங்கெல்லாம் முதல்ல யாரை காதலிப்பாங்க அப்படின்னா, யாரை காதலிப்பாங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தொழிலை தான் காதலிப்பாங்க. ஸோ அவங்களுடைய செய்யக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு முதல் காதல் அப்படின்ற மாதிரி. நீலாம் என்ன லவ் பண்ணதுக்கு நீ பேசாமல் மொபைலை லவ் பண்ணியிருக்கலாம், நான் ஒருத்தவங்களை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதிக டைம் யார் கூட ஒதுக்குவாங்க அப்படின்னா என்னோட கெரியருக்காக ஒதுக்குவாங்க. ஸோ நான் ஓடிட்டே இருந்துட்டேங்க, பெருசாக லவ்லாம் தோணலை. நான் லவ் பண்ணணும்னு தோணும் போது அந்த பிள்ளை எனக்கு புரிஞ்சுக்கலைங்க. நான் வந்து எனக்கு எங்கேயோ தோணும் போது அவங்களுக்கு லவ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரிலாம் இவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் அப்பே பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ இவங்களுக்குலாம் லவ் அமையுமா, எல்லாமே டூ லேட்டுங்க. பிடிச்சது ஆனால் சொல்லலைங்க, பயம். ஏன்னா எனக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கடுத்து இந்த வாழ்க்கை அடுத்த கட்டமாக நகர்த்தணும், இதெல்லாம் முடியாத காரணம். இப்போ என்கிட்ட ஏர்னிங்ஸ் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பிள்ளையை, எப்படினாலும் அந்த பிள்ளையை எப்படியா கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வந்து என்கிட்ட பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் இல்லை, அதுக்காக நான் என்னுடைய காதலை தியாகம் பண்ணேன்.
தியாகத்தோட ஒரு காதலை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சு வாழக்கூடிய நபர்களும் இவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை பற்றி நிறைய உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. பட் இவங்களோட அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு போகும்போது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாப்பா. எது எது இல்லையோ அது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல், அதாவது வேலையில் நல்லா வேலை செய்வாங்க. எந்த இடத்துலையும் போய் பெருசாக சரளமாக பேச மாட்டாங்க. கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது களத்திரம், கடக வீடாக வரும். மகரத்துக்கு கடகம். ஸோ சந்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குரு உச்சம். லைஃப்னு ஒரு விஷயம் உள்ள கனெக்ட் ஆன உடனே சூப்பராக பார்த்துப்பாங்க. இவங்க எந்த இடத்துலலாம் பேச லேக் ஆகிறவங்களும் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் என் ஒய்ஃப் தான் எல்லாம் பார்த்துக்குறாங்க, எல்லாமே எங்கள் வீட்டம்மா தான், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற அளவுக்கு. ஸோ நல்ல ஒரு பாண்டிங் அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி. 2 பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு குடும்ப பொறுப்பு, இவர் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்து செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயம்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு போகுது அப்படின்னா மகர ராசியில் அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி வந்துச்சு? ஒன்று என்னென்னா, இவங்களுடைய ஒரு உறவு சார்ந்த விஷயம்னு வரும்போது இந்த சனின்றது மந்தக்கத்தன்மை இருக்குல்ல. ஸோ இவங்களுடைய ரியாலிட்டி லைஃப்பில் இவங்க வந்து எல்லாத்தையும் பழசு நினச்சிட்டே உட்காந்து லேக் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எங்கேயும் ஒருத்தர் லேக் ஆகிறன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா பவர் பாண்டி படத்தில் வர மாதிரிலாம் ஒரு பழைய லவ் தேடி போகிற ஆள்லாம் இவங்க தான் கிட்டத்தட்ட. அப்படிலாம் லவ்லாம் இருக்கும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புண்டு. மேக்ஸிமம் இந்த லவ் லைஃப்பில் எங்கே இஷ்யூ வரும், ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப பொறுப்பு அப்படின்னு வரும்போது, இன்னொன்று வந்து மற்றவங்களுக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அதை கேட்டாங்க, உடனே நான் போய் செஞ்சு தரேன். உங்கள் அம்மாவுக்கு போய் சேர்த்துறது, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு சேர்த்துறது, எல்லாமே பார்த்து உனக்கான உறவை ஒட்டு மொத்தத்தையும் உன்னோட சுமையை நான் சுமக்கிறேன். ஒரு நாளில் என்ன சந்தோஷமாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பியா, எதாவது பார்த்துருப்பியா அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறது தான். இது சும்மா விளையாட்டாக ஒரு கேஷுவலாக பேசுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பேச போய் ரொம்ப பெருசாக மாறணுவாங்கல்ல. ஸோ இவங்க ஃபேமிலியை பற்றி பேச அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா, அது இந்த குறை அவங்க வீட்டாளுங்களை குறைய சொல்லக்கூடாது. இந்த குறை சொல்கிற மாதிரி பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க, அது நீ அவங்க வீட்டுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஆனால் நான் உனக்காக இவ்வளோ விட்டு கொடுக்குற தயாராக இருக்கேன், இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல உனக்காக, அதையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு இவங்க கேள்வி கேட்பாங்க. அங்கே தான் கர்மா வேலை செய்யும். ஓகே. பட் இவங்களோட சோல்மேட்ஸ் என்ன மாதிரி மேம் இருப்பாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சோல்மேட்ஸ் அமையிறது எந்த மாதிரி இருக்கும்? உண்மையிலே என்னென்னா, மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த சோல்மேட்டோட வாழ்க்கைப்பா எனக்கான ஒட்டுமொத்த உணர்வு, உயிர் எல்லாமே நீ தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. என்னென்னா, அவங்களுடைய சொல்லாத சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குல்ல. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சனி தான் அதிபர். எல்லாமே லேட்டாக ரியலைஸ் பண்ணாலும் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதவங்களா இருந்தாலும் ஒர்க் பண்ண வைப்பாங்க. படிக்கணும் ஆசை இருக்குது, அவங்களோட எண்ணங்களை இவங்க நிறைவேற்றுவாங்க. என்னெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லையோ அதெல்லாம் எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி அவங்கள ஒரு ஆளாக்குறதுக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சோல்மேட் அமையக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ சொல்லாமையே இவங்களுக்கான அனைத்து வேலைகளையும் இவங்க அழகாக செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களோட பிரிவு அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் கர்மா எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும்? உண்மையிலே ஒன்று என்னென்னா கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன், எதிர்பார்ப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே என்னென்னா அவங்க ஒவ்வொரு எதிர்பார்ப்பாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா நீ தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, என்னை புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கக்கூடிய தன்மை, இதே தானே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அங்கே இதாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டாமினேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுவுமே இல்லாத மாதிரி ஆள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்னால் வரக்கூடிய விஷயங்கள், அங்கே தான் வந்து பிளவு, பிரிவினை, அந்த கர்மாவினுடைய கனெக்டிவிட்டி கட் ஆகுதே அப்படின்ற அளவுக்கு நமக்கு எப்போ தெரிய வரும்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்புகளாலையும் இவங்களுடைய வரட்டு கௌரவத்தினாலையும் தான் பிரச்சனையே வரும். ஓகே, அதை கம்மி பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும் அப்படின்றது மகரத்துக்கு. அவங்களோட லவ் லைஃபே வந்து ஒரு வித்தியாசமான லவ் லைஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்னர் கிட்ட அந்த ஒரு புரிதல் இருந்தாலே மகர ராசியோட ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.